பிஎஸ்எஃப் எல்லையில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அத்துமீறி தாக்கும் பாகிஸ்தானை நோக்கி இந்தியாவின் எல்லை பாதுகாப்பு படையினர் பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், வணக்கம். விவரம். எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் ராணுவத்தோடு இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி அருகே ஏராளமான பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை குறிவைத்து தாக்குவதற்கான பணிகளை இந்திய ராணுவம் தொடங்கியிருக்கின்றது. இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தாக்குதலிலே பாகிஸ்தான் ராணுவத்தினருக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு உள்ளாக நம்முடைய ட்ரோன்கள் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தான் எல்லையிலிருந்து இந்திய வான்வெளி பரப்பை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகள், ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நேரத்தில் பீரங்கிகள் மூலமாக ஜம்மு காஷ்மீரிலே தாக்குதல் நடத்த முற்பட்ட பாகிஸ்தானிய ராணுவ வீரர்கள் பின்னோக்கி செல்லக்கூடிய வகையிலே தொடர்ந்து தாக்குதலை இந்திய பீரங்கி படையணி தீவிரப்படுத்தி இருக்கின்றது. மேலும் ராணுவ வீரர்கள் ஏராளமாக பாகிஸ்தானின் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை நோக்கிய தாக்குதலையும் நம்முடைய இந்திய படை வீரர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு வாகனங்கள் மூலமாக இந்திய படை வீரர்கள் அந்த பகுதிகளுக்கு சென்றடைந்து அங்கிருக்கக்கூடிய அந்த முள்வேலி கம்பிகளுக்கு உள்ளாக நின்று பாகிஸ்தானிய படை வீரர்களை குறிபார்த்து தாக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானிய ராணுவ வீரர்களை தாக்குவதன் மூலமாகத்தான் அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒருங்கிணைப்பை இந்த சூழ்நிலையில் தடுத்து நிறுத்துவது அவசியம். ஏனென்றால் பாகிஸ்தானினுடைய விமானப்படை, தரைப்படை மற்றும் கப்பல் படையிடையே ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்காக அந்த நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் இன்றைய நாளிலும் ஒரு கூட்டம் நடத்த இருக்கின்றார்கள். அதுபோன்ற ஒருங்கிணைப்பு ஏற்படாமல் தடுப்பதற்கு இது போன்ற பல்முனை தாக்குதல் அவசியமானது. ஒரு பக்கம் கராச்சியை தாக்க வேண்டும், மற்றொரு பக்கம் இஸ்லாமாபாத்தை தாக்க வேண்டும், மற்றொரு இடத்திலிருந்து ராவல்பிண்டிக்குள்ளாக குண்டுமழை பொழிய வேண்டும். இவ்வாறு பல்வேறு முனைகளில் இருந்து தாக்குதல் நடத்தினால் மட்டும்தான் பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்களுக்கு இடையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகும். அதுபோன்ற ஒரு சூழலை உருவாக்கினால் மட்டும்தான் எளிதாக போரிலே வெற்றி பெற முடியும். மேலும் பஞ்சாபினுடைய பல்வேறு இடங்களிலும் இதுபோன்று எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு பாகிஸ்தானிய படை வீரர்களை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஜம்மு காஷ்மீரிலே இருக்கக்கூடிய பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுடைய வீடுகளை குறிவைத்து பாகிஸ்தானிய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது.